முக்கிய செய்திகள். வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசிக்கு செல்ல உள்ளார். மேலும் அன்றைய தினம் 20,000 கோடி ரூபாய்க்கான விவசாய நிதியை அவர் விடுவிக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2938 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி சென்னைக்கு வரவிருந்த நிலையில் அவரின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை உயர்த்தி அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மதுரை சோழவந்தான் தென்கரையில் நேற்று டி.ஆர். மகாலிங்கம் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரது மார்பளவு சிலை திறக்கப்பட்டது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு அவர்களிடம் வசூலிக்கப்பட்ட முழு கட்டணத்தையும் கல்லூரிகள் திருப்பித் தர வேண்டும் என்று UGC உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒரு நாள் சுற்றுலா திட்டமான திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் நாளொன்றிற்கு 400 நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என்று சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர்கள் இன்று CID விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்த ஆண்டு மே மாதத்தில் 4.4% அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர், பாலக்காடு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது வணிக வளர்ச்சிக்காக $10 கோடி மூலதனத்தை கடன் பத்திர வெளியீடு மூலம் திரட்டியுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி MPக்கள் நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள், EVK சம்பத் அவர்கள், முரசொலி மாறன் போன்றோர் போல செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்கலத்தில் கலைஞர் நூலகத்தை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி முதல் TNPL கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துவரை, கடலை மற்றும் உளுந்தம்பருப்பு போன்ற பருப்பு வகைகளின் விலை ஜூலை மாதத்தில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை இம்மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு திறக்க நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் அமலாகும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு $440 அதிகரித்து ஒரு சவரன் 53,640 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை $95.60 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.